இன்றைய மன்னா. விருத்தசேதனத்தின் ஆவிக்குரிய அர்த்தம். வேத வசனங்கள். ஆதியாகமம் 17:11. உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்தசேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கு முள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். கொலோசேயர் 2:11. அவரிலேயே நீங்கள் கிறிஸ்துவினுடைய விருத்தசேதனத்தில் மார்ச்ச சரீரத்தை களைவதில் கைகளால் செய்யப்படாத விருத்தசேதனத்தால் விருத்தசேதனம் பண்ணப்பட்டீர்கள். பிலிப்பியர் 3:3. ஏனெனில் தேவ ஆவியினால் சேவித்து கிறிஸ்து இயேசுவில் மேன்மை பாராட்டி மாம்சத்திலே திட நம்பிக்கை வைக்காத நாமே விருத்தசேதனமுள்ளவர்கள். ஊழியத்தின் வார்த்தைகள். விருத்தசேதனம் என்பது தேவனுடைய மக்களின் அடையாளம். தேவனுடைய மக்களுக்கு ஒரு சிறப்பியல்பு, ஒரு அடையாளம் உள்ளது. அது மாம்சத்தை மறுப்பது, மாம்சத்தில் நம்பிக்கையை நிராகரிப்பது. தேவனுடைய மக்கள் மாம்சத்தில் நம்பிக்கை துண்டிக்கப்பட்டவர்கள். அவர்கள் மாம்சத்தில் நம்பிக்கையை இழந்தவர்கள். பல கிறிஸ்தவர்கள் தங்களைப் பற்றி இவ்வளவு நம்பிக்கையுடன் இருப்பது பரிதாபம். கர்த்தராகிய இயேசுவை எப்படி விசுவாசிப்பது என்பது அவர்களுக்கு தெரியும். பரிசுத்த ஆவியால் எப்படி நிரப்பப்படுவது என்பது அவர்களுக்கு தெரியும். ஜெயிப்பது எப்படி என்பது அவர்களுக்கு தெரியும். கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை என்று தோன்றுகிறது. அவர்கள் தேவனுடன் எவ்வாறு ஐக்கியப்படுகிறார்கள், அவருடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் என்பது பற்றி பேசலாம். சில விஷயங்களைப் பற்றி தேவன் என்ன சொல்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பல விஷயங்களைப் பற்றி தேவனின் சித்தம் அவர்களுக்கு தெரியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு உண்மையிலேயே தேவனின் கிருபை தேவை. ஆமென்.